ஏக்கா ஏக்கா என்ன சினகா இத்தனை அக்கா ஓடுற அக்காவுக்கு எது விசேஷமா வச்சிருக்கியா? இல்லைக்கா, நீங்களா இருக்கீங்களா இல்லை அதான் இருக்கீங்களான்னு தெரியல. அதையும் கூப்பிட்டு பார்த்தேன். பாத்தியாமா, மச்சான் பொண்டாட்டியும் கொழுந்து பொண்டாட்டியும் என்னமோ பேசுறாளுங்க. அமைதியா இரு, என்ன பேசுறாளுன்னு கேட்போம். ஐயோ சினேகா, ஒரு நிமிஷம் இரு. சும்மா மாமா ஒளிஞ்சுக்குருவோம். யாரும் இல்லை. அட கூறுகட்ட சினேகா, நீமா நம்பிக்கை இருக்கு அதை போய்? அது எல்லாம் சும்மா நடிப்பு. நம்ம மாமியாரின் நாத்தனாவையும் ஏமாத்துறதுக்காக சும்மா நடித்தேன். இல்லாட்டினா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு டேரா போட்டுக்கிட்டு போக மாட்டாளுங்க. அதனால தான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மாமியார் வர மாட்டாப்புல. அப்புறம் நம்ம நாத்தனாவையும் கூட்டுக்கு வர மாட்டான்னு நான் நினச்சேன். ஆனாலும் எல்லாம் வந்துட்டாக. அப்புறம் என்ன பண்ணுறது, போட்ட ட்ராமாவை நல்லபடியாக முடிச்சு வைக்கணும்ல. அதுக்காகவே நடிச்சுக்கிட்டு திரியிறேன். ஏக்கா, எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சுக்கா, நீங்கள் இப்படித்தான் செஞ்சுருப்பீங்கன்னு. இருந்தாலும் நம்ம மாமியார்ட்டையும் நாத்தனார்ட்டையும் காமிச்சு கொடுக்கக்கூடாதுல்ல உங்களை. ஆயிரந்தே இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுங்க. நம்ம எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணுங்க்கா. அதனால தான் அவங்கக்கிட்ட எதுவுமே நான் சொல்லலை. பாத்தியாமா, நான் சொன்னேன்ல, 2 பேருமே கூட்டு கலவாணிங்க. அவளை நம்பாதன்னு சொன்னேன்ல, நீதான் சொன்ன. அதெல்லாம் ஜுனேகா நல்லவதாண்டி, இவ்வளோ மாதிரி கிடையாது அப்படின்னு நீ சொன்னீங்க. இப்போ பாத்தியா? அதானடி, இப்போதான் தெரியுது. கழுத வட்டியில் முன் விட்ட வேற பின் விட்ட வேறையா, எல்லாம் ஒன்றுதான். கழுத விட்டதேன். ஏங்க்கா, எனக்கோ ஒரு நாளைக்கு வர்றதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அதுங்களை பொழுதுன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிக்கிறேன்னு பார்த்தீங்களா? நான்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு 2வது மருமகளாக போயிட்டேன். எதுவும் பேசவும் முடியல. கேட்டால் நீ இப்போதான் இங்கே வாக்கப்பட்டு வந்திருக்க, நீங்களாம் அதிகாரம் பண்ணக்கூடாதுன்றாங்க. நீ ஏன் அங்கே உட்காந்துருக்க? நீ உன் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு தண்ணி கொடுத்தன போக வேண்டியதானே? நான்லாம் கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் தண்ணி கொடுத்துட வந்துட்டேன். வந்தால் தனியாக தான் இருப்பேன், இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி கூட்டு வந்துட்டேன் நான். பாத்தியாமா, அந்த சும்மா இருக்க நெட்டக்காளியே எப்படி தூண்டி விடுறான்னு வர இந்த குட்டச்சி. ஆட நீங்கள் வேற போங்கக்கா, உங்களவுக்குலாம் சாமர்த்தியம்லாம் எனக்கு பத்தாது. எங்கே நான் ஏதாவது சொன்னாலே எங்கள் வீட்டுக்காரர் எதையும் கேட்க மாட்டேன்றாரு. எதார்த்தாலும் அவன் அம்மாட்ட கேட்டுதான் செய்வேன்றாரு. தண்ணி கொடுத்துன்னு கூப்பிட்டா வந்துருவாராக்கா அவரு? என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் என் புருஷன் என் பேச்ச அப்படியே கேட்குறாரு. நான் உட்காருனா உட்காருவார், எந்திரினா எந்திரிப்பார். ஏன் என்னை கேட்காம பாத்ரூமே போக மாட்டார். நீ என்ன ஆளானா இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்க, 2-3 வருஷந்தே ஆகுது. அவரை நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், வச்சுருக்கணும், உன் கைக்குள்ளே வச்சுருக்கணும். அதை விட்டு நீ என்ன எப்படி பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? பாத்தியாடி, பாத்தியா, என் மகனை அடிமையா வச்சிருக்கோம்ல, அதை பெருமையா வேற பேசிக்கிறா. பத்தா குறைக்க அவளையும் சொல்லி கெடுத்துருக்கா. இந்த குட்டச்சி தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். தலை நாளில் வீட்டுக்கு என்னைக்கு வந்தாலும் என் குடும்பத்தை பிரித்து கூறு ஓட்டாடி. ஏக்கா, எங்கக்கா அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருக்கா. நைட்டு நான் சொல்கிறப்ப மண்டையை ஆட்டுவார். காலையில் அவங்க அம்மா சொன்னால் அப்போ போய் மண்டையை ஆட்டுவார். அவர்கிட்ட நம்ம என்னத்தை பேச முடியும் தெரியல. எனக்கு என்ன பண்ணுறதே தெரிய மாட்டேங்குதுக்கா. ஆனால் ஒன்றுக்கா, இவளுக கூட இருக்கவே எனக்கு பிடிக்கலக்கா. பாரு சினேகா, நான் சொல்கிறத கேளு. பகல் ஃபுல்லாக நீ வாட்டு சுற்றிக்கே திட்டுறையில. அதனால என்ன பண்ணும், அதை சாக்கு வச்சே என்ன செய்யுது நம்ம மாமியா, ஒன்றுக்கு முக்காலாக சொல்லி கொடுத்து உங்கள் வீட்டுக்காரை உன் மேலே பாசம் இல்லாமல் ஆக்கி விட்டுருது. நீ இனிமேல் என்ன பண்ணு, உங்கள் வீட்டுக்காரர் வர்றப்ப வீட்டு வேலையை பூரா நீ தான் செய்கிற மாதிரியும் ரொம்ப அழுத்து போகிற மாதிரியும் அப்படி இப்படி உங்கள் அம்மா என்னை பயங்கரமாக கொடுமை பண்ணுது, அந்த வேலையை செய்ய சொல்லுது, இந்த வேலையை செய்ய சொல்லுதுன்னு சொல்லி அது அவர் வரையில் நடிக்கணும். அவர் அங்கிட்டு போயிட்டாருன்னா நீ எந்த வேலையும் செய்யாத, எல்லாம் அந்த கிளவி செய்யட்டும். அவர் பார்க்கல பாவமாக நடந்துக்க. எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது புருஷங்காரங்கள. பேசினோம்னா நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. பாவம் போல் நடிக்கணும். நீ அந்த ஆள் வந்தா ஆரம்பத்தில் அப்படித்தான் பண்ணணும். அப்புறம் கைக்குள்ளே ஓட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏறி மிதிக்கணும், புரியுதா? பாத்தியாமா, பாத்தியா பேசுறத பாரு. கூட்டு குடும்பமா இருக்கிறத எப்படி சொல்லி பிரிச்சு விடுறான்னு வேற. இவதையும் பிரிஞ்சு போயிட்டா நம்ம அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு. பத்தா குறைக்கு இப்போ இன்னொரு அண்ணன் நம்ம இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுறான்னு வருமா? இருக்கட்டும், நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள என் மகனை விட்டு இவளை தூக்கி போட்டு நங்குன்னு மிதிக்க வைக்கல, என் பேர் ராசாத்தி இல்லடி. அது மட்டும் இல்லை, என் மைகிட்ட இல்லாத உலகலான்னு சொல்லி நடிச்சு இவளை பழைய வடிக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே கூட்டுக்கு போய் அங்கே வச்சு செய்ய முடியும் இவளை. சரிக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் செஞ்சு பார்க்குறேங்க்கா. நானும் இந்த விஷயம்லாம் தெரியாமல் அவர் ஏதாவது சொன்னார்னா பொடுக்குன்னு கோவப்பட்டுருவேன். மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பேச மாட்டேன். அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாமியார் இடையில கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன எது சொன்னாலும் கேட்குற மாதிரி அமைதியாக இருக்க மாதிரி வாயில்லாத பூச்சி மாதிரி நடித்து அவரை கைக்குள்ளே கொண்டு வரேங்க்கா. இப்போ சொன்னையில் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இரு. உன் புருஷன் உன் பேச்சை கேட்குறாரா இல்லையான்னு வாரு. நான் சொல்கிறத கேளு சினேகா. மாமியார்கிட்ட நம்ம வீரத்தை காட்டக்கூடாது, விவேகத்தை தான் காட்டணும், புரியுதா?
எப்பா கருப்பா கண்டாமரி கருப்பா, என் மகளை பொண்ணு பார்க்க வராக. வரவங்களுக்கு நல்லபடியாக பொண்ணை பிடிச்சி போயிடணும். ரொம்ப எதுவும் கேட்கக்கூடாது சாமி. என்கிட்ட ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கு பெருசா. நகை நட்டு சீரசனத்தில் என்னால் அதிகமாக செய்ய முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்ச மட்டுக்கு என் மகளுக்கு ஒரு 3 பவுன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். கொஞ்சம் வீட்டில் இருக்க 4 பாத்திரம் பண்டை இருக்குது. அப்படித்தான் என்னால் செய்ய முடியும் சாமி. வேறு எதுவும் முடியாது. இந்த 7 நாள் வரவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்லபடியாக இந்த சம்மந்தம் அமையணும். நீ தான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி நல்லபடியாக சம்மந்தம் அமைஞ்சு என் மகளுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா நான் உன் எல்லையில் வந்து ஒரு கெடா வெட்டி சிறப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்துக்கு முடியுமோ அத்தனை பேத்துக்கு செய்கிறேன்ப்பா கருப்பா. நீ தான்ப்பா துணை இருக்கணும். போகிற வீட்டில் என் மகள் நல்லபடியாக இருக்கணும். அவளுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது. வரவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறேன் என் மகளை. அடிக்கிற காற்றுக்கு எப்படி சுத்தமாக கூட்டி வச்சாலும் மண்ணாளி கொண்டு வந்து போட்டுருதுப்பா சாமி. ஒரு சாயந்தர நேரம் உட்காரலாம் செய்யலாம்டா. ஒரு தூச்சியும் குப்பையும் கண்ட கண்ட பேப்பரையும் கொண்டு வந்து இங்கே ஓடுது. இதுக்குத்தான் வீடு வாசல்லாம் ரொம்ப பெருசாகவும் கட்டி வைக்கக்கூடாது. போல அளவாக இருந்தால் சிக்கு நம்ம வாடு கூட்டிக்கலாம். இந்த வெளியே கூட்டம் போய் முதுவலாக வலிச்சு போகுது. என்ன சிஸ்டர், என்ன கூட்டிக்கே இருந்துரு? என்னமோ என்ன டீ போடலையா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையா? ஏன் ஜெவந்தி, மருமக போட்டுக்கிருக்கல டீ போட்டு என்னமோ சுண்டல் வேக வச்சுக்கிருக்கல. வாட் சுண்டலா? ஷப்பா, ஏதாவது சமோசா இந்த ஃபிங்கர் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது போட மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் சுண்டல் மெண்டல்னுக்கிட்டு அப்படியெல்லாம் சொல்லாதடி. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். மைதா மாவில் செஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு அது ஜீரணமாகவே என்னமோ 6 மாதம் ஆகுன்றேன். மைதா மாவு உள்ளே போய் அதை உருளைக்கிழங்க சாப்பிட்டுக்கிட்டு வாயு பிடிச்சிக்கிறோம் தேவையில்லாமல். ஏற்கனவே நம்ம 2 பேரும் குண்டு, இதில் உருளைக்கிழங்க திண்டு மேற்கொண்டு நம்ம குண்டாகிறதுக்கா? அப்படி பொருளாம் சாப்பிடக்கூடாது. சுண்டல், பச்சை பட்டாணி, அப்புறம் பாசி பயிறு இப்படிலாம் நீ வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எந்த நோயும் வராது. அதையும் கூட ரொம்ப எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்கூடாது. பேருக்கு 2 ஸ்பூனை சும்மா ஒரு குட்டி ஸ்பூனில் இல்லைன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து அப்படி எடுத்து சாப்பிட்டு ஒரு டீயை குடி. உடம்புக்கு தெம்பாக இருக்குது. எந்த நோய் வராது. ஆமாம், நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்களா இல்லை ஆஸ்பத்திரி நடத்துகிறீங்களா? வாய்க்கு ருசியாக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் டாக்டர் மாதிரி உட்காந்து பேசிட்டு கிடக்க நீ. ஸோ ஏம்மா கிச்சன் எதாவது திறக்க போகிறீங்களே, அதை எப்போ திறக்க போகிறீங்க? அதை திறந்தாவது இதை வெரைட்டியாக கொடுப்பீங்கன்னு பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, ரசம் இதவே கொடுத்து போர் அடிக்குது ரொம்ப. அப்பா, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். முதல்ல பேச முடியல என்னால். நேரத்தையும் கூட்டி மூச்சு வாங்குது, முதுவலாக வலிக்குது. நீ ஏன் இதெல்லாம் போட்டு இழுத்து போட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் உன் மருமகளை கூட்ட சொல்ல வேண்டியதானே? வயசு பிள்ளையை கூட்ட சொல்கிறத விட்டுவிட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அந்த பிள்ளையும் பாவ எத்தனை வேலையை பார்க்கும் சொல்லுவாப்பா. சரி, கிச்சன் எப்போ திறக்க போகிறீங்க அதைத்தான் கேட்டேன். நீ அதை விட்டுட்டு வேற என்னமா பேசிக்கிட்டு இருக்க? அது என்னென்னமோ ரெடி பண்ணணுமா? அப்படி இன்னும் அதென்னமோ லைசன்ஸ் வாங்கணும், செய்யணும். அதுக்கு என்னமோ ஃபோட்டோலாம் ரெடி பண்ணணுமா, வைக்கணுமா. அப்புறம் அந்த செல்லுகளில் பூரா அதெல்லாம் பதிவு செய்யணுமா. நிறைய வேலை இருக்காம்ல. அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் திறக்கணும். அப்படியா? அப்போ நீ சொல்கிறது பார்த்தா இன்னும் 10 நாள் ஆகும் போல இருக்கு. ஆமாம், வேலை எப்போ முடியுதோ அப்போ ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன இருக்கு? நானும் சரி சீக்கிரமாக திறப்பீங்க, நல்லா நாக்குக்கு ருசியாக நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தேன். எப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுலாம் நல்லா டிசைனாக செய்வீங்களே, அதை வெரைட்டியாக சாப்பிட்லான்னு நினச்சேன். இப்போ என்ன அடியே, கிச்சனை திறந்தாதே நீ சாப்பிட்ணும்னு இருக்கா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை செஞ்சு கொடுக்குறோம். உனக்கு எது பிடிக்கும்னு சொல்லு, அதை செஞ்சு தரோம். அப்படியா சொல்கிற? சரி, மத்தியானத்துக்கு நல்லா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து நல்லா நீ கூட்டு செய்வியா அரைச்சி? அதை எப்படி செய்வ? பொடி போட்டு செய்வியா? அதுவா, அந்த கிரேவி மாதிரி வைப்பில அதா? அதுக்கு பொடியெல்லாம் போடக்கூடாது, அரைச்சித்தே வைக்கணும். அம்மியில் அரைச்சி வச்சாதே ருசியாக இருக்கும். 2 மிளகு, 2 சீரகம், 2 அந்த இது ஸ்டார் பூ சும்மா லேசாக வாழைக்கு, ரொம்ப வைக்கக்கூடாது. அது 2 மிளகா வத்தல், இஞ்சி பூண்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சம், அது எதுவுமே அதிகமாக வைக்காமல் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் வெந்தம் சும்மா இப்படி போல சோம்பு, இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிடணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே முட்டை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு ஓட்டு. பெரிய வெங்காயம் போடக்கூடாது, கிரேவி இப்படி இனிச்சு கிடக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா நிறையா போடணும் கொஞ்சம், அப்போ தான் கிரேவி அடிக்கும். அதை போட்டு நல்லா வதக்கி அதில் இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்புறம் அந்த அரைச்சிருக்கோம்ல அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா 2 நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பை போட்டு தண்ணி அளவாக ஊற்றி குக்கரில் ஓட்டு மூடி நல்லா விசில் போட்டோம்னா அப்படியே வெந்துடும். அப்புறம் எடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா தக்க 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 தக்கன்னு கொதிக்கணும். அப்படியே அந்த கிரேவி கட்டி அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் மறந்து வரும்ல, அது மாதிரி நல்லா அப்படியே அதை கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணோம்னா நீ சாப்பாட்டில் பரட்டியும் சாப்பிட்டுக்கிறலாம். இல்லாட்டினா நல்லா சுண்டை வச்சு கூட ரசத்தை வச்சு ரசத்தை ஊற்றி அதை எடுத்து கடிச்சிக்கிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்பாடி, இவ்வளோ பெரிய ப்ராசஸா? சரி சரி, அந்த கிரேவி வச்சுக்கூட அது நல்லாயிருக்கும். அம்மா வைக்கிற மாதிரியே வைப்பேன் நல்லா. அதை வச்சுக்கோங்க, ரசம் வச்சுக்கோங்க.
அப்புறம் வந்து முட்டையை நல்லா வேக வச்சு நீ இந்த ரெண்டு ரெண்டாக அறுத்து அப்படியே இந்த உப்பு மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி வறுத்து தருவியே நல்லா, அது மாதிரி செஞ்சுருங்க. அது போதும் இன்னைக்கு, நாளை பண்ண பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக செஞ்சால் சாப்பிடவே முடியாது. சரி சரி, இந்த வரட்டும், ராஜா வரவும் போய் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்கிறேன். ஏமா இந்தாம்மா வடை. ஐ வடை? என்னடா இத்தனை வடை வாங்கிட்டு வந்திருக்க? என்னத்துக்கு? வேற என்னத்துக்கு? திங்கித்தேன் கொண்டாடா என் ராஜா குட்டி. ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேம்மா. பக்கத்துல ஒரு பாட்டி வடை போடுவாங்கல்ல, அவங்க பேசினாங்க. என்னையா நல்லா இருக்கியா, வேலைக்கு போறியா, எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்படி பேசிக்கிருந்தேன். சரி வடை சூடா சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி பாவம் வயசானவங்க சுட்டி வைக்கிறாங்க, ஒரு வியாபாரம் கொடுத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் பாவம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்களா, சரி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். யாரு அந்த பாண்டியம்மா பாத்தியா? சரி சரி சரி, அதெல்லாம் வாங்கணும். வயசானவங்க கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றாங்க, நம்ம மாதிரி ஆளுக வாங்கினா தானே, இல்லாட்டினா எங்க போவாங்க? பாத்தியாடா உங்க சித்தி ரொம்ப அக்கறைக்காரி மாதிரி பேசுறாவாரு. அவளுக்கு திங்கிறதுன்னா சொல்லுவா, மத்ததெல்லாம் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டா. சரி சரிம்மா, சரி சாப்பிடுங்க. ஆளுக்குன்னா எங்க சீதாவுங்க? சீதா டீ போட்டுக்கிறதுக்கு சுண்டல் வேக வச்சு உக்காரு. நீ இப்படி சுண்டலை சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு அந்த நாட்டுக்கோழி ஒன்று பிடிச்சி பாரியா, அந்த அவங்க வீட்டில் வச்சிருக்காங்கல்ல அவங்க கிட்ட. டீ இப்ப வேணாம்மா, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட 2 டீ குடிச்சிட்டு வந்தேன், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். கோழி எங்க போய் பிடிச்சி சொல்லிடுறீங்க, யார் வீட்டுல? அந்த செல்லக்காய் பாட்டி இருப்பாங்களடா, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்குல்ல, அவங்க வீட்டில் தான். அவங்க தான் நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி வளர்க்குறாங்க. மற்ற கடையில் வாங்கினா அதை நம்ம கிராஸ் கோழியை கொடுத்துட்றாங்க, நல்லா இருக்க மாட்டேங்குது. செல்லத்தாயா? யாருமா சொல்றீங்க? ஏழை நம்ம ராசை அவங்க அத்தை. ஓ அவங்களா? சரி சரி சரி, அந்த கிராஃப்ட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அந்த அம்மாவா? எனக்கு அவங்க பேரெல்லாம் தெரியாது, ஆனா தெரியும் அவங்கள யாருன்னு சொல்லி. ராசி அவங்க அத்தைன்னு தெரியும். ஆமாம் ஆமாம், அவங்க வீட்டில் தான் சொல்கிறேன். ஒரு ஒரு 1.5 கிலோ வர மாதிரி பிடிச்சிட்டு வா. தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். சரி பரவாயில்ல, இது நல்ல முறுமுறுந்தே இருக்கு. ஊசி கொண்டு வந்துட்டுமாமா? கடையில கொண்டு போய் கொடுத்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துட்டா? வேணாம் வேணாம், கடையில் கொண்டு போய் கொடுத்தா சுடுதண்ணில் விட்டு முக்கி போடுறாங்க, அந்த அளவுக்கு சத்து ஊரம் போயிடுது, நல்லா இருக்க மாட்டேங்குது. நீ கோழியை மட்டும் பிடிச்சிக்குவா, வீட்டில் நல்ல தீயில வாட்டி ரோமத்தை பிச்சு அதுக்கப்புறம் மஞ்சளை தடவி நல்லா அறுத்துக்கிறது வச்சாதான் நல்ல ருசியாக இருக்கும். அவங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் போய் நல்லா முக்கி எடுத்துடுறாங்களா, அந்த சத்து ஊர் அதிலேயே போயிடுது, நல்லா இருக்க மாட்டேங்குது கோழி. டேய் ராஜா, அப்படியே வரையில கோழி கடை பக்கம் வந்தீண்டா காடை இருந்தால் பிடிச்சிட்டு வாடா. 2 காடை நல்லா இருக்கும்டா சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வேணுமா எடுத்துக்கங்க, எனக்கு 2 காடை பிடிச்சிட்டு வந்துரு. சரிங்க சித்தி. இந்த காடை முட்டை எது வேணுமா சித்தி? வச்சிருக்காங்க. காடை முட்டை கிடைக்குதா? கிடைச்சா வாங்கிட்டு வா, நாளை பண்ண கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு வெறும் முட்டை வைக்க சொல்லியிருக்கேன், கோழி முட்டையா அம்மாவை. நாளை பண்ண வச்சுக்கிருவோம். சரிங்க சித்தி. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், சீத்தாட சொல்லிருங்க. ஆட்டும்பா, பைக்கில் தானே வர? ஆமாம்மா. சரி பார்த்து கோளார ஓரமா போய் வா. ஏண்டி இந்த காடை என்ன நல்லாவா இருக்கு? நார் நாரா வந்துக்கிட்டு எனக்கெல்லாம் பிடிக்காது அத்தே. எனக்கெல்லாம் இந்த சிக்கனை கூட சாப்பிட்டு பிடிப்பேன், நாட்டுக்கோழியை கூட நல்லா இருக்கும். அதே நம்ம அது கடிச்சு மெண்டம்டா அப்படியே நாராவில் வருது. அந்த காடை முட்டை அதுக்கு மேலே அது இறுக்கமாக அவ்வளோ இருக்கு, அப்படியே இந்த முட்டை மாதிரி மெதுவாக இருக்க மாட்டேங்குதே. உனக்குலாம் என்னக்கா தெரியும், அது ஒரு டேஸ்ட்டுக்கா, அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நல்லா இந்த மசாலெலாம் தடவி, நீ இந்த அரைச்சி தடவியில் சிக்கன் 65க்கெலாம் அது மாதிரி நல்லா அரைச்சி தடவி அப்படியே முழு காடையை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே கடிச்சு சாப்பிட்டா முறுமுறுன்னு இருக்கும். சரி சரி, உனக்கு வேணா செஞ்சு தரேன், எனக்கெல்லாம் பிடிக்காது. சீத்தா என்னமோ சாப்பிட்றதோ என்னமோ தெரியல. அது மட்டும் இல்லைக்கா, அந்த காடை முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறாங்க தெரியுமா? அதனால் அதெல்லாம் சாப்பிடணும் எல்லாருமேவும், பெரிய ஆளுக சின்ன பிள்ளைய பூராமேவும். அது அப்படித்தான் இருக்கும். நீ நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாரு, நல்லா வேக வச்சு. அது ஒரு டேஸ்ட்டு காடை முட்டை. அப்படியே ஒன்றுனா எடுத்து முட்டாய் மாதிரி எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கலாம், லவுக்குன்னு அப்படி போகும். இல்லை நான்லாம் 10 முட்டையை உட்காந்த இடத்துல சாப்பிட்ருவேன். அத்தா இந்தாங்க தட்டி டீ போட்டியா சீத்தா? நீ சத்தம் கொடுத்துருக்க வேண்டியதானே, 3 கப்பை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டா. பரவாயில்லைங்க, 3 கப்பை கொண்டு வர முடியாதா? ஐயோ சுண்டலை மறந்துட்டேனே, இருந்த தட்டி சுண்டல் எடுத்து வந்துடுறேன். வேண்டாம்மா, இப்போ வடை வாங்கிட்டு வந்திருக்கேன் ராஜா, அதை சாப்பிட்டு டீயை குடிப்போம், அப்புறமேலு சுண்டலை சாப்பிட்டுக்குருவோம். 2 ஒன்றா சாப்பிட முடியாது. ஆமாம் சீத்தா, இப்போதான் வந்தியா, வடையை வாங்கிட்டு வந்தியா? இந்த உங்கள் சின்னத்தை கோழி கறி கேட்டா கூட்டு வச்சு தர சொல்லி அதை வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு அனுப்பியிருக்கேன். அப்படியாங்க? சரிங்க சீதா, நீ வடை எடுத்து சாப்பிடு, உளுந்த வடை எடுத்து சாப்பிட்டு டீயை குடியே. இல்லைங்க எனக்கு வேண்டாங்க, எனக்கு ஒரு மாதிரியா நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்குது, சாப்பிடவே முடியல. டீ தான் கொஞ்சம் குடிக்கலான்னு பார்த்தேன், சுட சுட ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்ச கரைக்குது. அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேங்க. அப்பா, மாமியார் மருமகளும் பயங்கர டயட்டில் தான் இருக்கீங்க, ஏதையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அவங்க மாமியார் கேட்டால் எனக்கு வேணான்றது, உடைய கேட்டால் நீ வேணான்ற. ஓகே, இன்னைக்கு எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு, நானே சாப்பிட்றேன். நானும் சாப்பிட வேண்டிய என்னன்னு தெரியல, இந்த 2 நாளாகவே ஒரு மாதிரியாகவே இருக்குது, சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. எல்லாரும் நான் எனத்தையும் வாயில வளைச்சி உள்ள ஓட்டுக்கிட்டே இருப்பேன்,
இந்த பிள்ளை சீத்தாவே எதையும் சாப்பிடாது நையனருங்க, எதை கொடுத்தாலும் வேண்டாம் தந்தான். சாப்பிடுவது எப்படி அப்படின்னு 2 பேரும் என்னைய பார்த்து கற்றுக்கங்க, புரியுதா? சாப்பிட்றதுல ஒரு கலை. அதெல்லாம் சும்மா வந்துட்டு எங்கள் நெஞ்ச கரைக்குது மண்டவள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை ஒரு ருசித்து சாப்பிட்ணும். அப்போ தான் சாப்பாடு உள்ளே இறங்கும். நம்ம சாப்பிட்றத பார்த்தா 4 பேத்துக்கு சாப்பிட்ணுன்னு தோணணும். நம்ம நோன்றதை பார்த்துட்டு சாப்பாடே வெறுத்து போயிடக்கூடாது, புரியுதா? சரி தேம்மா, கற்றுக்குறோம்.